ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச் மேட்சோட ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் 2 டீமுமே 200 பிளஸ். சூப்பரா இருந்துச்சு மேட்ச். 6-4 தெரிக்க விட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி டாஸ் வின் பண்ணதுமே பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஒரு கரெக்டான முடிவை தான் எடுத்திருந்தாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அது போல கேப்டன் படித்தர் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்லயே சொல்லிட்டாரு, எங்க செசில 2வது ஸ்டார் போறதுக்கு எந்த அளவுக்கு உழைப்போமோ உழைப்போம், அதுக்கான வேலையை இந்த தடவை பார்ப்போம் மாதிரி பேசிட்டாரு. அப்பயே ஆடியன்ஸ் வந்து சுத்தமா மஜாவாயிட்டாங்க. மேட்ச் சூப்பரா போச்சு. ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் பேட்டிங் இறங்க வந்த டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பேசல் விட்டு இல்ல, அவங்க போய் சும்மா ஜாலியா ஆடிட்டு வருவோம் வந்தாங்க. அங்க ஜேக்கப் டப்பின்னு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க கேசல் விட்டுக்கு பதிலா. அவரு கேசல் விட்டுக்கு மேல சூப்பரா போடுறாங்க. கேசல் விட்டு உட்கார வச்சுட்டு ஜேக்கப் டப்பியை தான் போட விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வர்ற எல்லாமே தரமா பந்து போடுறாரு. லைனர் வச்சு சூப்பரா போடுறாரு. ஹெட்டு அபிஷேக், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் ஏர்லியராகவே அவுட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டாட் பால்ஸ் ஆகி பவர் பிளேல 2 வரல. ஒரு 80 வர வேண்டிய நேரத்துல 2 வரல. அதுக்கப்புறம் இஷான் கிஷன், ஹென்ரி கிளாசன் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு, அதுக்கடுத்து அனிகேத் வர்மா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படியோ டீம் ஸ்கோரை 200 கொண்டு வந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் ஒரு நல்ல பேட்டிங் கொடுத்தாப்புல. அது போக வந்து அனிகேத் வர்மா தரமான பேட்டிங். கிளாசனுக்கு பிடிச்ச கேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 6. பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. பட் இருந்தாலும் அவுட் கொடுத்துட்டாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியாது. வாசிபி ஃபேனா இருந்தாலும் சரி, நீங்க லைவ் பார்த்துருந்தீங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேட்சா இல்ல 6ஆ, சரியா? ஆர்சிபி ஃபேனா இருந்தா அது கேட்ச், மத்த எல்லாரும் ஃபேனா இருந்தா அது 6. அப்படிதான் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து 4 ஓவர் போட்டு 50 ரன் மேல கொடுத்தாரு. 3 விக்கெட் எடுத்தார். பரவாயில்ல. இருந்தாலும் எக்ஸ்பென்சிவ் தான். எல்லா பவுலரும் எக்ஸ்பென்சிவ் தான், ஜேக்கப் தப்பியை தவிர. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி பேட்டிங் இறங்கினாங்க. ஆர்சிபி பேட்டிங் இறங்கும்போது பிளிப்சால்ட் வந்து ஏர்லியராகவே அவுட் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி பேட்டிங் இறங்கினாங்க. ஆர்சிபி பேட்டிங் இறங்குவோம் ஃபர்ஸ்ட் போலிங் நிதிஷ்குமார் ரெட்டி ஓப்பனிங் ஸ்பெல் வரும்போதே தெரிஞ்சிச்சு எஸ்ஆர்எச் வந்து மேட்ச் விளையாட வரல, வார்ம் அப் கேம் விளையாட வந்திருக்காங்க தெரிஞ்சிச்சு. அப்பயே துண்டா போட்டாச்சு. நம்ம வந்து என்ன சொன்னோம், எஸ்ஆர்எச் ஏதாவது ஒரு பேட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணி ஏதாவது ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அவங்க ஓப்பனாவே தெரிஞ்சிச்சு நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்க வரல, ஒரு வார்ம் அப் கேம் ஆட வர்ற மாதிரி தான். அப்பயே தெரிஞ்சிச்சு, அடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல பவர் பிளேல அடி உள்ள ஆரம்பிச்சிச்சு. ஆர்சிபி 72 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க பவர் பிளேல. இந்த படிக்கல் வந்து புலப்புலன்னு குழந்துட்டாரு எல்லா ஊரையும். அது கோலி ஒரு அடி, கோலி அடிச்சாரு சேசுங்க, கோலிக்கு ஒரு 60-70 ரன் எழுது, இந்த மாதிரிதான் அவர் ஒரு அடி குழந்துட்டாரு. அதுக்கப்புறம் படித்தல் வந்து ஒரு கேமியம், தரமான கேமியம் படித்தல் வந்துதான். அதுபோக இசான் மலிங்கா ஓவரு, அர்ஷத் படேல் ஓவரு, சேதேவ் உனக்கட் ஓவரு, அசித் தூபே ஓவர், எவன் ஓவரும் பார்க்கல. எல்லா ஊரும் அட்டி பெரிய 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 பிடிச்சாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சேசிங்க நல்ல பேட்டிங் ஆனாங்க, அதனால ஜெயிச்சாங்க. இந்த எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புவர் பவுலிங் அவங்க அவங்க எடுத்து வச்ச பவுலர்லயே வேணும். இன்ஜுரியான பவுலர்லாம் பிரிச்சுட்டு அதுல இருக்க பவுலர்ல பெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க பார்த்தா அதுலயும் புவர் பவுலிங் யூனிட்டே எடுத்து வந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க தோத்ததுக்கான மெயின் காரணமே மிஸ் பில்டிங். கீப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்லி. அதுல ஒரு 10 நிமிஷம் முடிச்சாப்ல 2 4 வர போயிடுச்சு அதுல. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாஸ் விட்டது ஒரு கேட்ச். அதுவும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான கேட்ச். அதையும் பிடிச்சிருந்தாலும் கூட மேட்ச் வந்து ஒரு 19 வர வரைக்கும் விட்டு போயிருப்பாங்க. பட் அங்கேயும் முடிஞ்சிச்சு மேட்ச். ஒரு பிளான் எடுத்து வரல, ஒரு எம்டி பேப்பர்ல தான் வந்தாங்க. அதே மாதிரியே மேட்சை தோத்தாங்க, போயிட்டாங்க. அவ்வளவுதான். இதே கண்டிஷன்ல போயிட்டு இருந்துச்சுன்னா எஸ்ஆர்எஸ் நம்ம வந்து என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வேற நம்ம கமாண்ட்ல எஸ்ஆர்எஸ் பிளே ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. ஆர்சிபி கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆர்சிபி வந்து ஒரு நல்ல பவுலிங் யூனிட் கிட்ட எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க ஒரு பிளே ஆஃப் ஸ்பாட் எலிஜிபிலிட்டி ஆயிடுவாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருக்கேன். நாளைக்கு எம்ஐ விசஸ் கேகேஆர் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ்ல பார்க்கலாம்.